ஆபரேஷன் சிந்தூர் 1.0 கத்தம் முடிஞ்சிருச்சு, 2.0 முடிஞ்சதுன்னா இதுக்கு அப்புறம் தான் கேம் துவங்குது. பட் நம்மளோட மக்களோட எக்ஸைட்மெண்ட் என்னன்னா போர், வெப்பன்ஸ், அந்த வெடிக்கிறது, இது நம்ம பார்த்து நம்ம எக்ஸைட் ஆகிறோம். இது நம்ம கைனடிக் ஆப்ஷன்ஸ் சொல்லுவோம். 3 நாட்களுக்குள்ள உலகத்துக்கு என்ன அப்படின்றத உணர்த்திட்டோம். இங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய மெத்தப்படுத்த மேதாவிகளுக்கும் உணர்த்தியாச்சு. அவங்க பேசுறதை விட இவனுங்க பேசுறதா ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு டைம்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா சைனா 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 அப்படி, சைனா இப்படி, சைனா அப்படின்ட்டு. இதுல மிகப்பெரிய தோல்வி யாரை அடைஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் சரண்டர் ஆகிட்டு பேண்ட கழட்டி வந்து காலில் விழுறதுலாம் பாகிஸ்தானுக்கு புது விஷயம் கிடையாது. இதுல மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது சீனா. அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட் HQ9 கிட்டத்தட்ட 11 நாடுகள் இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த 11 நாடுகள் இப்போ இந்த ஆர்டரை ரீகன்சிடர் பண்ணுவாங்க. நம்மள சம்மந்தப்பட்ட அந்த டீட்டெயில்ஸ் சொல்ல போக முடியாது. பட் சம்மந்தப்பட்ட சில முக்கியஸ்தர்கள் அந்த நாடுகளுக்கு ஏற்கனவே இந்த சிஸ்டத்தோடைய நிலைமை என்னன்றதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது பேரலா போயிட்டு இருக்கு. வார் ரிப்போர்ட்டிங் நம்ம பண்ணிட்டு இருந்தனால அதை பத்தி நான் பேசல. ஸோ சைனாவோட HQ9 காலி, சைனாவோட JF-17 மற்றும் J-10 இதுவுமே பெரிய ஹிட் எடுத்திருக்கு. PL-15 அவங்களுடைய மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம், பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல், அதோட முழு மிசைல் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு. அமெரிக்கா, இந்தியா, தாய்வான், நம்மளோட நட்பு நாடுகள் எல்லாம், குவாட் நாடுகள் குறிப்பா அதை வந்து ஆராய்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கு என்ன எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் எடுக்கணும்னு பார்ப்பாங்க. இப்போ நம்ம மிகப்பெரிய ஒரு பேரரசராக நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஷி ஜின்பிங்குக்கு தன்னோட ராணுவ தளபதியை பார்த்து எந்த நம்பிக்கையில் இருக்குன்னு பாருங்க. ஏன்னா மிசைல் டிஃபென்ஸ், ராக்கெட் ரெஜிமெண்ட்டை தான் இவங்க மிகப்பெரிய ஒரு உலகத்துக்கு காமிச்சாங்க. இனி சைனாவும் இந்தியா கிட்ட மோதுறதை பத்தி 1க்கு 100 முறை யோசிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்துல இவங்க இருக்கிறாங்க. இவங்களால சின்ன சின்ன ட்ரோன்ஸ் எல்லாம் இப்போ இந்த நகரங்களான, ஏன்னா சைனா பார்டர் நம்ம ரொம்ப தள்ளி இருக்கிறோம். இந்த இடங்கள்ல பாகிஸ்தான் மாதிரி பஞ்சாப் போன்ற நகரங்களுக்கு நீங்க அங்கிருந்து ட்ரோன்ல அனுப்ப முடியாது. மலைப்பகுதி அங்க கேமே வேற. அப்ப நீங்க நான் கான்டாக்ட்ல தான் போய் ஆகணும். கான்டாக்ட்ல போனீங்கன்னா இந்திய ராணுவம் என்ன செய்யும் அப்படின்றது தெரியும். ஒரு வகையில பாத்தீங்கன்னா சைனாக்கு நம்ம மேல இருந்த, சைனாக்கு இருந்த ஆபத்து அப்படின்றது இப்போ ஒரு தற்காலிகமா ஒரு 5 வருடத்துக்கு போஸ்ட்போன் ஆயிருக்கு.